ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 12 பார்க்க போறோம். டாக்கிரோ கடைசியா லெவல் என்னாவான்னு கேட்டிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க இருக்க இடத்த ஹாஃப் மூலமா சென்ஸ் பண்ணி போவாங்க. கரெக்டா ஒரு கிளிஃப் கிட்ட வரவும் ரோலைட் இது ஃப்ளப்ரா வேலையாச்சேன்பா. டாக்கிரோ இது சொர்க்கம் போல இருக்குன்பா. கிளே நான் பார்த்ததுலே செங்குத்தன பள்ளத்தாக்குல இதுதான் பெருசுன்பா. ஹாஃப் எனக்கு லெவல் என்னாவோட பிரசன்ஸ் இங்க தான் சென்ஸ் ஆகுதுன்பா. லோட்டிக்கார எந்திரிச்சு இந்த பக்கம் வரலான்னு பாக்குறப்ப கூட இருக்கவன் தடுப்பான். அவ ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு முன்னால வருவா. டாக்கிரோ யாரு வேன்ட்டு பாக்குறப்ப அவ ப்ரோலைட் இது நீயான்பா. அவ லோட்டிக்காராவான்பா. நம்ம அழகு ஷாக் ஆயிருப்பாங்க. கிளே சர்ப்ரைஸ் இருக்கு பெரிட்க்கு இங்க தேடுறான்ட்டு கடைசியில ப்ரோலைட்டோட சிஸ்டரை கண்டுபிடிச்சாச்சுன்பா. ஹாஃப் முன்னால இருக்கவங்களும் ஹெல்ப்ங்கிறத பார்த்துட்டு சில ஹெல்ப்ஸ் பிரிஞ்சு வந்து இங்க தங்குவாங்க போலயன்பா. டாக்கேரு சிஸ்டர்ஸ் அணைஞ்சிட்டாங்களேன்ட்டு சந்தோஷப்படுறப்ப பார்த்தா ரெண்டு பேரும் வாயிலேயே குத்திப்பாங்க. டாக்கேருக்குள்ள அதை பார்த்து மனசே இருக்காது. பார்த்தா சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டுப்பாங்க. லொட்டிக்கார என்ன அந்த பழைய முட்டாள் ஹெல்ப்ஸோட பேச்சை கேட்டு அங்கேயே வர சொல்றியா, அதுக்கு நான் இங்கேயே இருப்பேன்பா. ப்ரோலைட் நீ ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம வந்தேன்னு தான் கேட்கலான்னு வந்தன்பா. லொட்டிக்கார உதச்சு பறக்க விட்டு ஏன்னா நான் சொல்ல விரும்பலைன்பா. ப்ரோலைட் ஏன்கபம் லொட்டிக்கார நான் அழுது அழுது டயர்ட் ஆயிட்டேன், அதெல்லாம் தாண்டி எனக்கு வயிற்று வலி வேறன்பா. ப்ரோலைட் என்ன வயிற்று வலியா, இப்ப என்ன ஓகே வான்ட்டு கிட்ட போவா. அடிச்சு பறக்க விட்டு உன்னை விட அதிகமா என்ன கன்சல்ட் பண்ற மாதிரி ஏன் நடிக்கிறீன்பா. ப்ரோலைட் நீ என்னோட சிஸ்டர், எனக்கு ப்ரீஷியஸ் இல்லையான்பா. லொட்டிக்கார என்ன வெக்கப்பட வைக்க பாக்குறியான்ட்டு அடைச்சி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது முட்டாள்பா. ப்ரோலைட் யாரடி முட்டாள்னு சொன்னிட்டு போய் அப்புவா. லொட்டிக்கார ஒன்னா தாண்டின்னு அடிப்பா. திரும்ப பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டுப்பாங்க. கிளே என்னடா ரெண்டு பேர்த்தையும் தடுக்க போறது இல்லையான்பா. டாக்கேரும் என்ன பண்றதுன்ட்டு பாக்குறப்ப ஹாஃப் சாப்பாட்டு நேரம் வந்துருச்சுன்பா. டாக்கேரும் ஆமா அல்லது டின்னர் டைம் ஆச்சுன்ட்டு ப்ரோலைட்ட சாப்பிட கூப்பிடுவான். அவ என்ன விட்டுட்டு சாப்பிட்றாதீங்கன்பா. லொட்டிக்கார வாயிலேயே குத்திருப்பா. டாக்கேரும் டிஷஸ் நேம் சொல்ல சொல்ல ப்ரோலைட் இருங்கடா கையை கழுவிட்டு வரேன்ட்டு ஓடுவா. டாக்கேரும் லொட்டிக்கார கிட்ட போயிட்டு உங்க ஃபேமிலி ரீயூனியன் பயங்கரமா இருந்துச்சுன்பா. அவளும் பார்க்க போனா அப்படிதான் போலான்ட்டு சிரிச்சுட்டே எந்திரிப்பா. அவ கூட இப்படி சண்டை போட்டு ரொம்ப நாள் இருக்குன்பா. டாக்கேரு அப்படியான்ட்டு முழிப்பான். லொட்டிக்கார ப்ரோலைட் மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காளா, பரவாயில்லையே, அதுலயும் ஹேண்ட்ஸமான லிசர்ட் மேன்லாம் கூட வந்திருக்காரன்பா. கிளேக்கெல்லாம் வெக்கம் தாங்காது. அடுத்து பி கிட்ட இந்த கியூட்டி எப்படி மறப்பன்பா. பியும் பின்னு கத்தும். டாக்கேரு அழுக்கா இருக்கனால கிளீன் பண்ணி விடுவான். லொட்டிக்கார இப்ப என்ன பண்ணின்பா. டாக்கேரு மேஜிக்கை பயன்படுத்துறேன்பா. அவ நான் பெண் பாதிரியார், உன்னை பார்த்தா மனுஷன் போல இல்லையன்பா. டாக்கேரு நான் நார்மல் மனுஷன் தாங்கன்பா. ஹாஃப் நீ கடவுள்கிட்ட ஆசி பெற்றவன், அவ்வளோ அசால்ட்டா ஆர்டினரி ஹியூமன் சொல்லிக்க முடியாதுன்பா. கிளே நானும் ஒத்துக்கிறேன்பா. டாக்கேரு என்னடா நீங்களுமான்பா. ப்ரோலைட் அங்க வாயெல்லாம் குப்பிளிச்சுட்டு இருப்பா. லொட்டிக்கார கொஞ்சம் அவ அவசர காலப்புள்ள, அப்புறம் ஒரு இடத்துல அடங்க மாட்டா. பேசுறது பூரா தினசாதான் இருக்குன்பா. டாக்கேரு அப்படி இந்த ஒரு தடவை நான் காப்பாத்திருக்கான்பா. லொட்டிக்கார உங்களுக்கு அவ ஹை எல்ஃப்னு தெரியுமா, அண்ட் ஆல்சோ கஸ்ட் பிளட் லைன் பத்தி, அப்புறம் அவ குறையோட வாழ்றத பத்தின்பா. டாக்கேரு அதெல்லாம் ஒரு மேட்டரான்பா. லொட்டிக்கார ஷாக்காவா. டாக்கேரு ப்ரோலைட் தானன்பா. ப்ரோலைட் ஃப்ரைடு சிக்கன் செஞ்சு தரேன்னு இல்ல, என்ன சிக்கன் அதுவா வேகுமான்பா. டாக்கேரு சரி சரி வரன்பா. லொட்டிக்கார அதை பார்த்துட்டு சிரிப்பா. இதுக்கப்புறம் நைட் பயங்கரமா பார்ட்டி போவோம். குழந்தைகள ஃப்ரைட் சிக்கனை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்பாங்க. கிளே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். ப்ரோலைட் அண்ட் லொட்டிக்கார மூட்டிக்கிற போலதான் இருக்கும். டாக்கேரு எப்பவும் போலதான் இருக்காங்கன்பா. ஹாஃப் கிட்ட வந்துட்டு இன்னும் எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்கன்பாங்க. ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மதுபானம் கொண்டு வாங்கன்பா. டாக்கேரு பி டயர்டா இருக்கனால அதை தூங்க வைப்பான். லொட்டிக்கார வந்துட்டு இங்க தான் இருக்கியா, அவங்களுக்கு கெஸ்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணணுங்க இதெல்லாம் பெருசா தெரியாது, அதான் விஷயங்கள் எப்படின்பா. டாக்கேரு இதுவே பரவாயில்லதான்பா. லொட்டிக்கார இந்த அளவுக்கு நாங்க ஃபன் பண்ணி ரொம்ப நாள் இருக்கோம், இப்பவும் வயிறு வலிக்குது பட் சிரிப்பாளன்பா. டாக்கேரு இதை கேட்டால சந்தோஷன்பா. லொட்டிக்கார நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க, இப்பதான் அவ ஏன் ஒன்ன சார்ந்தே இருக்கான்னு புரியுதுன்பா. லொட்டிக்கார இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன். டில்வெசன் எல்காஸ் ஓட்டலேன்பா. டாக்கேரு 12 லொட்டிக்கார டில்வென் கூப்பிட்டுக்க. நான் இந்த குழந்தைக்காக தான் என் கிராமத்துக்கு திரும்பி போகாம இருக்கேன். நான் என் ரெக்கார்டை ஸ்ட்ரைட்டா வைக்க விரும்புறேன். நான் ப்ரோலைட்ட ரொம்ப நேசிக்கிறேன், அதான் வலிக்குது. நான் சின்ன குழந்தையா இருக்கப்பவே என்ன ட்ரெயின்ல வச்சு பூட்டிட்டாங்க, ஆனா அவ எப்பவும் வெளியே நடந்த சந்தோஷமான விஷயங்களை வந்து என் கூட பகிர்ந்துப்பா. ப்ரோலைட் எனக்கு என் அக்காவோட சிரிப்பை பார்த்தா போதும்னு இருப்பா, அதை பத்தி சொல்லுவா. டாக்கேரு அவ ரொம்ப கைண்டுன்பா. லொட்டிக்கார நான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ப்ரோலைட் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சுன்பா. டாக்கேரு என்ன சொல்றேன்பா. லொட்டிக்கார அதேதான். ப்ரோலைட்ட கம்ப்ளீட் ஆகாத உயிரினமா கன்சிடர் பண்ணாங்க. அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப என் இதயமே சுக்குநூறா போச்சுன்பா. பாஸ்ட்ல வச்சு வயசானவங்களா சுத்து போட்டு கஸ்ட் பிளட் லைனை பிரிக்கணும், எல்லாமே உயர்ந்த எல்ஃபினத்துக்காக தான் சொல்லி பேசி இருந்திருப்பாங்க. லொட்டிக்காரெல்லாம் பிரசன்ட்ல கண் கலங்கிட்டு இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைப்பேன்னு நினைச்சேன், பட் சைலண்டா இருக்கேன்பா. டாக்கேரு எப்படி ரியாக்ட் பண்றான்லாம் தெரியல, பட் ஹெவியா இருக்குன்பா. லொட்டிக்கார அந்த வார்த்தையை வச்சு டிஸ்கிரைப் பண்ணிக்க கூடாதுன்பா. ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. டாக்கேரு அவ குழந்தைய பாக்குறத பார்த்துட்டு ஆனா நீ கைவிடல இல்லையான்பா. அவளும் கண் கலங்கிட்டு ஆமா அதேதான், உங்ககிட்ட இருந்து வந்த இந்த வார்த்தைகள் அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பெருசுன்பா. அவ ஹஸ்பண்ட் கூப்பிடவும் நான் பேசுறப்ப கம்மனு லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு போவா. டாக்கேரு மனசுக்குள்ள லொட்டிக்காராவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவ முன்னேறி போனா. அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு விதியை மாத்திக்கிட்டா. அப்புறம் ப்ரோலைட் அவ மொத்த கிராமத்தோட விதியையும் மாத்த விரும்புறா. எவ்வளவு பயங்கரமான பெரிய பெரிய வழி வந்தாலும் எல்லாத்தையும் சிரிப்போட கடந்து வராங்கல்ல, அவங்க இருக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைப்பான். அடுத்த நாள் இவர்கள் அவ தேடி போறப்ப கிளே அந்த எல்ஃப் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறந்ததுல சந்தோஷம் இருந்தா ப்ரோலைட்ட தனியா விட்டு வரலாமான்பா. டாக்கேரு அவ
சிஸ்டரோட கொஞ்சம் நாள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்பான். கிளே அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்காது, எல்ப்சனத்துக்கும் அவங்க ஹோம்லேண்டுக்கும் நல்லதுன்பா. டாக்கிரோ அதான் சரிங்கிறப்ப லிவர்லினாவை இங்க அப்பியர் ஆயிட்டு அதான் சரின்பா. ஹாஃப் அதை சென்ஸ் பண்ணிட்டு நம்ம தனியா இல்லைன்பா. லிவர்லினா அந்த ஃபாரஸ்ட ரூல் பண்ற ஸ்பிரிட் கிங் நான் தான்பா. பிரிங்கன்ட்டு கண்ணடிக்கவும் டாக்கிரோ புரிங்க அன்பா. கிளேனால பார்க்க முடியாது ஸ்பிரிட்ட, அதனால என்னடா நடக்குதுங்கன்பா. லிவர்லினா டாக்கிரவை இருக்கமா கட்டிப்பிடிச்சிட்டு இந்த எல்ப்ஸ்லாம் நம்ப முடியுதான்பா. டாக்கிரோ ஐயோ நிறுத்துங்கன்பா. லிவர்லினா நான் அந்த கல்வெட்டெல்லாம் விட்டு போக எந்த அளவுக்கு என் மூளையை கசக்கிருப்பேன் தெரியுமான்பாங்க. டாக்கிரோ விடுறீங்களான்பா. லிவர்லினா நான் அவங்க அதை படிக்க கூட இல்லைன்பா. டாக்கிரோ இவங்க நான் பேசுறதையே கேட்க மாட்டேங்கிறாங்கன்பா. ஹாஃப் முன்னால வந்துட்டு ஸ்பிரிட் கிங் இவ்வளோ டெலிஷனலா இருப்பாங்கன்னு யார் எதிர்பார்த்தான்பா. லிவர்லினா குதிரை மூஞ்சி முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்பா. ஹாஃப் நக்கலா எல்ஸை பாதுகாக்க வேண்டிய கடவுளை இப்படி வந்து ஓரமா ஒளிஞ்சு இருக்கதெல்லாம் இப்பதான் பாக்குறேன், இது சரியான காமெடியா இருக்குன்பா. லிவர்லினா நான் ஒன்னும் வேலைக்காகாத கல்லா பல வருஷ காலமா தூங்கிட்டு இல்லையன்பா. ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா முட்டிக்கும். கிளே இங்க என்ன நடக்குதுன்னு தான் சொல்லுங்களேன், எனக்கு ஒன்னும் தெரியலன்பா. டாக்கிரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்பா. அவங்க நானா இதை ஆரம்பிச்சுன்பாங்க. டாக்கிரோ லிவர்லினா இங்க பாருங்க உங்க உதவி தேடி வந்தோம், எல்ஸ் அழிவுக்கு போகாம பாத்துக்கணும்பா. இதுக்கப்புறம் லொட்டிக்காரோட குழந்தையோட அவங்க கிங்டம்க்கு போயிருப்பாங்க. அவளும் சேஃபா ஹெல்த்தியா ஒரு பேபியை பெத்தெடுத்தத சொல்லுவா. அவ ஹஸ்பண்ட் பேபியை ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணாதேன்பா. இந்த விஷயத்துல ஆர்கெஸ்ட்ரோ ஆகட்டும் மெஜஸ்டி ஆகட்டும் அவங்களுக்கு ஹெல்த்தியா ஒரு குழந்தை பிறந்ததுல சந்தோஷம் இருக்கும். பட் சுத்தி இருக்க எல்டர்ஸ் இதை ஏத்துக்க மாட்டாங்க. நோபல் பிளட் லைனை நீங்க கலங்கப்படுத்திட்டீங்கன்பாங்க. ஹாஃப் லிவர்லினா கிட்ட ஆக்சுவலா இந்த விஷயத்த நீ தான் பாத்துக்கிட்டாகணும் போலன்பாங்க. அவங்களும் இவனுங்களை சமாளிக்காது இருக்கே பெருங்கொண்ட பாடுன்பாங்க. ஹாஃபும் சரி இதை நான் உனக்காக பண்றேன்ட்டு பட் கைமாறா சோய்ஸா சூத்துன 10 பட்டர் பொட்டேட்டோஸ் வேணும்பா. லிவர்லினா அப்பியர் ஆகவும் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. டாக்கிரோ இது உதவியா இருக்கும்ல எதிர்பார்க்கலேன்பா. லொட்டிக்காரா நீங்க லிவர்லினாவான்பா. அவங்க ஏன்டா நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த எழுதி கொடுத்துட்டே போனேன், அதுவுமே உங்களுக்கு புரியலடா, பாஸ்ட்லயே தொங்கிட்டு இருக்கீங்கன்பாங்க. எல்லாம் மண்டிட்டு இருப்பாங்க மன்னிச்சுக்கங்கன்ட்டு. கிளே இதுக்குதான் ஸ்பிரிட் கிங் வேணுங்கிறதுன்பா. டாக்கிரோ டக்குன்னு டிராமாட்டிக்கா முடிஞ்சது பாருன்பா. அவங்க நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை எப்படி வாழணும் எழுதி வச்சா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களாடான்பாங்க. அவங்க ஆனா எழுதுனதுங்கிறப்ப லிவர்லினா கம்மன் இருக்கடா, நான் என்ன உங்களை ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வாழ்க்கையை வாழ்றதாவா சொன்னேன், வெளியே போகணும் அண்ட் அதுக்கு ஆதாரமா தான் இந்த குழந்தை எவ்வளவு அழகா பிறந்திருக்கு பாருங்கன்ட்டு கியூட் பேபின்ட்டு போய் கொஞ்சுவாங்க. டாக்கிரோ அதுக்கப்புறம் லிவர்லினா வச்சு ஹெல்ப்ஸ் ஆச்சுன்ட்டு கிளம்பலான்பா. கிளே அவங்க நிம்மதியா தான் போதுன்பா. டாக்கிரோ இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்பா. ஆஃப் நான் கேட்டதை நீ இன்னும் கொடுக்கலின்பா. டாக்கிரோ தரன்பா. இதுக்கப்புறம் ஹை ஹெல்ப்ஸ் அவங்களுக்கான டிஸ்கஷனுக்கு போயிருப்பாங்க. ஈவினிங் ஆயிருக்கும். டாக்கிரோ டீ குடிச்சிட்டு நாளைக்கு கிளம்புறோன்பா. கிளே ப்ரோலைட் இல்லாம கிளம்புறதான்பா. டாக்கிரோ இப்பதான் அக்கா கூட சேர்ந்திருக்கா அண்ட் ஹெல்ப்ஸோட அழிவை தடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போறதும் அவ்வளவு ஈஸியெல்லாம் முடிஞ்சிடாதுல, அவ இதை பார்க்கட்டும் நம்ம கிளம்பலான்பா. கிளே அதுவும் சரிதான்பா. டாக்கிரோ ப்ரோலைட் நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியம் தான், இருந்தாலும் இது அவளோட வீடாச்சே, அதை மெயினா பார்த்து தானே ஆகணும்பா. இதுக்கப்புறம் நம்ம ஆளுக கிளம்புறப்ப ஆர்கெஸ்ட்ரோ நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்க மறக்க மாட்டோம்பா. குயினும் அதே தான்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. லொட்டிக்கார திரும்ப வாங்க இவன் உங்களை பார்க்கணும்னு விரும்புவான்பா. கிளே ப்ரோலைட் விஷயங்கும் போது டாக்கிரோ நாங்க கிளம்புறோன்னு போய் சொல்லுவான். அவ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்லன்பா. டாக்கிரோ மிஷன் முடிச்சதை பத்தி நாங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கணும்லன்பா. அவ நீங்க யாரும் போவேணான்பா. டாக்கிரோ இங்க பாரு நீ எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுட்ட, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம்பா. கிளே நம்ம எவ்வளவு தூரமா இருந்தாலும் காம்ரேட்ஸ்ங்கிறது மாறாதுலன்பா. ஹாஃப் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களை கூப்பிடுன்பா. பீலாம் பிங்கவும் ப்ரோலைட் கதறி அழுக ஆரம்பிச்சிருவா. டாக்கிரோ சமாதானப்படுத்தலான்னு போவான். அவ இது நியாயம் மேலேன்னு கத்தவும் டாக்கிரோ அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்புவான். அவ அழுகையை நிறுத்திருக்கவே மாட்டா. இதுக்கப்புறம் பெல் கேம்ப் போயிருப்பாங்க. ஒரு மாசம் அசால்ட்டா ஓடி இருக்கும். அவன் அவனுக்குன்னு ஸ்பெஷலா மேட் பண்ணப்பட்ட சிசர்ஸ் வாங்கிப்பான். அப்புறம் சின்ன சின்ன மிஷின்ஸ் போவான். அப்புறம் அவன் பெஸ்டா இருக்க மெட்டீரியல் கேதரிங் ஒர்க்ல இருப்பான். இதுக்கப்புறம் ப்ரோலைட் லூட்டிக்கார எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கிறத காட்டுவாங்க. அவ உனக்கு இப்படியே இங்கே இருக்காது ஓகே தானான்னு கேப்பா. ப்ரோலைட் தானே நம்மளோட இருப்பிடம், இப்பதான் இங்க நிறைய மகிழ்ச்சி வந்திருக்கு, இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா இருக்க தானே நல்லதுன்பா. இதுக்கப்புறம் திரும்ப அட்வென்ச்சர் போறப்ப பி முன்னால இருக்க பீச்ச தாக்கிருக்கோம். டாக்கிரோ நினைச்சதை விட டஃபா இருக்குன்பா. ஆஃப் வால்ட் இஸ் சைல்டு அவன் ஃபயர் பவர்லாம் பத்தாதுன்பா. பி டென்ஷன் ஆயிருக்கும். கிளே சண்டை போட்டுக்காதீங்க அதான் ஜெயிச்சிட்டோம்லன்பா. டாக்கிரோ நமக்கு நிறைய நல்ல மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்குன்பா. கிளே ரைட் அடுத்து எங்க போறோன்பா. டாக்கிரோ கடலுக்கு போலான்பா. ஹாஃப் ஏரிலாம் வேண்டாமான்பா. டாக்கிரோ எனக்கு சஷிமி வேணும், கூடவே கடலை பார்க்கணும்பா. கிளே அப்படின்னா அதுக்கேற்ற ஐடியல் டெஸ்டினேஷன் இருக்கு, போர்ட் ஆஃப் தனுஷ். டாக்கிரோ இன்னும் நமக்கு சில வேலைகள் முடியாம இருக்கலன்பா. கிளே அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு முன்னால இங்க பா. ஹாஃப் நமக்கு முன்னால வர கிரியேச்சர் முடிச்சு விடுவோன்பா. டாக்கிரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இந்த வாசனைட்டு முடிப்பான். பார்த்தா இந்த பக்கம் வரது ப்ரோலைட்டா இருக்கும். டாக்கிரோ ஐயோ எவ்வளான்ட்டு மூக்க பொத்திப்பான். ப்ரோலைட் என்ன கழுத்தை சுத்தமா வச்சிருக்கீங்களான்பா. டாக்கிரோ நீ உன் வீட்டுல இல்லாம இங்க என்ன பண்றேன்பா. ப்ரோலைட் ஆக்சுவலா அவங்க தான் என்ன தோத்தி விட்டதே, நான் போய் வெளி உலகத்தை பார்க்கணும்னு தாட்டி விட்டாங்கன்பா. டாக்கிரோ அப்படியான்ட்டு தலை சொறிவான். இதுக்கப்புறம் மேனேஜர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கதை காட்டுவாங்க. அவன் என்ன தனிச்சு வாழ்ற ஒரு மொத்த இனத்தையே மாத்திருக்கான், இது இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நான் பாக்குறேன்பா. ஹாஃப் டாக்கிரோ கிட்ட அவ ஆல்ரெடி நம்ம பார்ட்டி மெம்பர் தானே, அவ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைன்பா. கிளே சிரிச்சுட்டே நீ திரும்ப வந்தாலும் சந்தோஷம் வா இப்ப கடலுக்கு போலான்பா. ப்ரோலைட் நான் அங்கெல்லாம் போனதே இல்லையன்ட்டு எக்ஸைட் ஆவா. டாக்கிரோ மனசுக்குள்ள நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல பாத்துறாத உலகம் இப்ப என் கண்ணு முன்னால இருக்கு, இது எல்லாத்துக்கும் நான் தயாரா பண்ண நம்புறேன்னு நினைப்பான். இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு நான் இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நடந்த எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் பிளேஸா சாத்தியக்கூறு இல்லாத போலதான். ஆனா நாளைக்கு நாள்ல என்ன இருக்கும்ல யாருக்கும் தெரியாது. ஆனா நாளைக்கு இருக்க இன்னைக்கு வாழணும் அண்ட் அதெல்லாம் விட முக்கியமா நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட்டு வாழணும்ட்டு இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சுட்டு என்ன போலாமான்பா. எல்லாரும் போலான்பாங்க. டாக்கிரோ ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு அந்த மண்புழுவை மட்டும் கூட கூட்டிட்டு போக முடியாதுன்பா. இதை கேட்டு மத்தவங்க சிரிச்சிருவாங்க. ப்ரோலைட் கியராசஸ் உனக்கான போர் வாகனமா வந்துட்டு போட்டுமேன்பா. டாக்கிரோ வாங்க
போலான்பா எல்லாரும் கிளம்புவாங்க. கடைசியா கடலுக்கு போய் சஷிமி சாப்பிட்டு டாக்கிரோ இது ரொம்ப நல்லா இருக்குன்பா. இதோட இந்த சீசன் 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அண்ட் அடுத்து சீசன் 2 வந்தா நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதமா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.